शेषार्यवं शकलशोधिरबोधचन्द्रं श्रीमन्नरसिंहगुरुवर्यराज्यभङ्गं श्रीमन्ननन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यमहं प्रपद्ये। वसुरे वसुरं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। गीता सुगीता कर्तव्या किमन्यैः शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिसृता। அஞ்சாவது அத்தியாயம் கர்மயோக விவரணம், ஞான யோக விவரணம். முதல் 12 ஸ்லோகத்தாலே சாங்கிய யோகத்தையும் கர்மயோகத்தையும் அர்ஜுனது பிரஷ்னைக்காக விவரிக்கிறார். அதான பிறகு 14 ஸ்லோகத்தாலே ஞான யோகத்தை விவரிக்கிறார். அதான பிறகு 3 ஸ்லோகத்தாலே அந்த ஞான யோகம் மெடிடேஷன் பற்றி சொல்றாரு. ஸோ இதுல 5 யோகம் வருது. என்னது? சாங்கிய யோகம், கர்மயோகம். சங்கியா அந்த புத்தி. யாருக்கு புத்திவாதம்? அர்ஜுனருக்கு புத்திவாதம். அந்த பேரு நமக்கும் புத்திவாதம். என்ன புத்தி இருக்கணும்? ஆத்மா வேற, தேகம் வேற. செயல்படுறது ஆத்மா இல்லை, தேகம்தான். கர்த்திருவம் என்று சொல்றோம் அதுக்கு. செயல்படுறது கர்த்திருவம். முதல் என்ன சொல்றோம்? ஆத்மாவுக்கு இல்ல, அந்த பிரகிருத்தியோட சேர்ந்த திரைகுண்டித்தால் காரியம் பண்றோம். நல்லதாகணும் பண்ணா சத்துவகுணம், ஆக்டிவிட்டி ரஜோகுணம், தூக்கம் தமோகுணம். தூக்கம், போஸ்ட்போன்மெண்ட் இத்தியாதி. ஆகையினாலே குணத்கிருத தாஸ்யம் என்ற மாதிரி குணத்தால் நாங்கள் செயல்படுகிறோம். செயல்படுகிறது நானெல்லாம் முதல் வரலாம். நெக்ஸ்ட் கிரேட் ஏது? பரமாத்மனி கர்த்திருத்தா புத்தி, ஈஸ்வரே கர்த்திருத்தா புத்தி. அது செப்பரேட்டா ஸ்பெசிபிக்கா 18வது அத்தியாயத்துக்குள்ள முதல் விஷயம் அதே சொல்றது. அவன் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷேத்திர திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. ஒரு சுவிட்ச் போட்டா எப்படி எந்திரம் நடக்கிறதோ அதே சுவிட்ச் ஆஃப் பண்ணா நின்று போயிடும். அதே மாதிரி சுவிட்ச் நமக்கு எம்பெருமான். அந்த எம்பெருமான் சுவிட்ச் போட்டு அவன் தான் இதெல்லாம் பண்ணி சென்றிருக்கான். இவன் நீங்கள் கேட்கிறத நான் சொல்றேன் எல்லாம் எம்பெருமான் பண்ணி வைக்கிற காரியம் நினைக்கணுமே தவிர நான் என்னோ பண்ணேன் எனக்கு என்னோ வந்தது தெரியக்கூடாது. காரணம் என்னன்னா, கண்டவிரானி விண்ணோரு கருமாணிக்கத்தை அமுதை நன்னியும் நன்னகில்லேன் என்கிறார் அழிவார். நன்னியும் நன்னகில்லேன் அப்படி என்ன? கிட்டியும் கிட்டகில்லேன் என்ற இது ஆழ்வாருடைய துடிப்பு. அவருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் என்று பேரு. அவருக்கு எல்லாம் கண்ணன். ஏது? அந்தம் ஷோர் நீர் தின்னும் வெத்தலையுமெல்லாம் கண்ணன். ஃபுட், ஷெல்டர் அண்ட் எவ்ரிதிங், சகலம் எம்பெருமானே, கண்ணனே. ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஈஸ்வரே கர்த்திருத்தா புத்தி என்கிற மனப்பான்மையோடு பண்ணா அவன் ஒன்றும் ஒட்டாது. கர்மயோகமே அவனுக்கு மோட்சத்தை தரும். அந்த விஷயத்தை இந்த அத்தியாயத்துல சொல்றார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கர்மஜான யோகங்களில் எது சிறந்தது என்று அர்ஜுனன் கேள்வி. என் மேல் 6 ஸ்லோகத்தாலே என்ன சொல்றார் அப்படின்னா,
செயல்கள் எளிமையாலும் செயற்கை அப்படின்னு என்ன, ஆக்ஷன், டூயர்ஷிப் எளிமையாலும், கர்மயோகம் எளிமையாலும், விரைவில் பலனளிக்கும் தன்மையாலும், சீக்கிரம், எளிமை என்ன சௌகரியம், சீக்கிரம் என்ன விரைவில் பலனளிக்கும் தன்மையாலும், கர்மயோகமே ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்தது என்று கண்ணனின் பதில். 6 ஸ்லோகத்தாலே முதல் ஸ்லோக அர்ஜுன் கேள்வி, சுவாமி எனக்கு குழப்பம், என்ன குழப்பம் பண்ணா, நீதி கர்மயோகத்தையும் பண்ணுகின்றீர், பெஸ்ட் என்றீர், ஆனா ஞான யோகத்தையும் பண்ணும் வந்து கர்மம் ஞானத்துக்குள்ள சாப்பிட்டாரு, ஞானத்துக்குள்ள கர்மத்தை பாரு என்னென்னோ சொல்லி நமக்கு அந்த புரியல, கொஞ்சம் விவரிக்கணும்னு கேட்கறான். அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, கர்ம ஞான யோகங்களில் இங்கே எம்பெருமானார் வியாக்கியம் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யோகம் என்ன கர்மம், சந்நியாசம் என்ன ஞானம், கர்மா அப்படின்னு கர்மயோகம், அகர்மான்னு ஞான யோகம். அந்த சாங்கியம் എന്നാണ് ஞான யோகம். சங்கியா புத்தி, புத்தி யோகம், சாங்கிய யோகம், ஞான யோகம் எல்லாம் ஒன்னே கன்வே பண்றோம். அப்படின்னு என்ன, ஆத்ம விசாரம் சாங்கிய யோகம். ஆத்மா எங்க இருக்கு, விருத்தமதத்துல இருக்கு. ஹிருதயம் எங்க இருக்கு, சென்டர் தி பாடி, ஹார்ட் கீழே. அந்த இடத்துக்கு என்ன பேரு, தஹரா காசுன்னு பேரு. அங்க யாரோடு இருக்கான், பரமாத்மாவோடு இருக்கான். பரமாத்மா எப்படி இருக்கான், அணோரணியான் மகதோ மகியான், அணுக்கண்ணன் உழவாயிருக்கான், மகத்துக்கண்ணன் மகத்தாயிருக்கான். அது எப்படி சுவாமி ரெண்டு இருக்க முடியும் அப்படின்னு, அவனுக்கு வியாபகத்துவம் உண்டு, நியந்திரத்துவம் உண்டு, சர்வசிரஷ்டத்துவம் உண்டு, சர்வ அதிகத்தியம் உண்டு, சிட்டிஸ்து நிலையம் பத்தலையும் திருவாயுடைய சொல்றபடியான அத்தனையும் அவனுக்கு இருக்கு. ஆக எங்கோமானும் எவ்வளவானும் இருக்கலாம். நாம ஸ்வதந்திரன், நாங்கள் பரதந்திரள். ஜீவாத்மாக்கும் பரமாத்மா ஒரே மாதிரி இருக்கு ஆல்மோஸ்ட். ஆனா ஒரு 5-6 விஷயம் இல்லை, ஸ்ரீயப்பிரித்தும் இல்லை, சிட்டிஸ்திரிகத்துவம் இல்லை, பரமபதம் இல்லை. அப்படின்னு என்ன, பரமபதம் ஆளது விஷயம் இல்லை, பரமபதத்து போகலாம். ஆகையினாலே இது எப்படி சொல்றா அப்படின்னா, தகப்பனாரும் பையனும் சாப்பிடுறான். ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, தகப்பனார சம்பாதிக்கிறான், பையனும் சம்பாதிக்கிறான். ஆனா தகப்பன் பண்ணிடுறது இவன் சம்பாதிக்கிறான் எடுத்துக்கிறாரா, தகப்பனுடைய ப்ராப்பர்ட்டிக்கு ரைட்ஸ் இருக்குது எடுத்துக்கிறா. He cannot do certain things the father does. அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி நமக்கு போகமாத்திர சாந்திலிங்காச்சான் ஒரு சூத்திரம். அது என்ன சொல்றது, அனுபவிக்கிறதுலே சாமியம் உண்டே தவிர கிரியேஷன் நிலையம் தியப்பரித்துறையும் பையனுக்கு இல்லை, சக்தி இல்லை. அவங்களுக்கு எம்பெருமான் வசங்கள், நமக்கு என்ன வேலை, அவரோடு சேர்ந்து அவன் மாதிரி இருக்கலாமே தவிர அவன் பண்ற எல்லா காரியம் நம்மால் பண்ண முடியாது. ஆகையினாலே அவன் பார்க்கிறது எப்படி, கர்மயோகம் ஞான யோகம். கர்மயோகம் இது ரெண்டு சரியாக சொல்ல சுவாமி, ரெண்டுல ஒண்ணு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படி இல்லை. பார்ப்பா, பண்றதுக்கு சுலபம் அப்படின்னா செயற்கை எளிமை. ரெண்டாவது விரைவில் பலமளிக்கும், இது கர்மயோகம் சீக்கிரம் பலக்காது. ஆகையினாலே கர்மயோகமே ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்தது. இது கண்ணனின் பதில். அடுத்த 3வது விஷயம், 4 ஸ்லோகம்.
அகர்த்திரத்வானுசந்தானத்தில் ஒரு வகையான இந்திரிய பிராணங்களில் கர்த்திருவத்தை அனுசந்திக்கை. காரியம் பண்றவன் யாரு? நீ, நான். அப்படின்னு என்ன? இந்திரியங்கள் பண்ணித்து, என்னுடைய பிராணன் பண்ணித்து அது அனுபவிக்கிறது. அது ஒரு வகை. டூயிங் சோ மச் ஆஃப் ஒர்க். காத்தால எழுந்திருக்கிறோம், ஓடி போறோம், வரோம், ஆபீஸ் போறோம், வரம், எல்லா காரியமும் நான் பண்ணலேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா ஒரு இந்திரியங்கள் பண்ணிட்டு, அவருடைய பிராணன் பண்ணிட்டு, பஞ்ச பிராணம் என்று சொல்றாங்க. பிராண, அபான, உதான, சமான, வியானம். 5 பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள் இருக்கு உள்ள. இதெல்லாம் சேர்ந்து பண்ணிட்டு அதர் வகை கர்த்திருவம். சரி, அடுத்த ஒரு ஸ்லோகத்துக்கு 12வது ஸ்லோகத்தாலே பலசங்க தியாகம் மோக்ஷ ஹேது. பண்ணின காரியத்துல பலம், பலத்தோடு ஒட்டாமை இருந்ததுன்னா அது மோட்சத்துக்கு காரணம். அதை ஒட்டின்றிருந்தது எப்படின்னா சம்சாரத்துக்கு காரணம். சம்சாரம் மறுபடியும் பெறணும், மோட்சம் மறுபிறவி இல்லை. அடுத்த ஒரு ஸ்லோகம், 13வது ஸ்லோகம், சரீரத்தில் கர்த்திருவத்தை அனுசந்திக்கை. முதல் என்ன சொன்னார்? பிராணன் இந்திரியம் பண்ணார். இப்ப இது ஒரு வகை. இல்லை, சரீரம் பண்ணித்து. சரீரம் வேற, ஆத்மா வேற, உங்களுக்கு தெரியுமே. இருந்தாலும் கேட்டு கேட்டு உள்ள போயிட்டு ஆகையினாலே சரீரத்தில் கர்த்திருவத்தை சந்திக்க அகர்த்திருவானுசந்தானத்தில் இது மற்றொரு வகை. நான் பண்ணலே, என்னுடைய சரீரம் பண்ணித்து. நான் பண்ணலே, என்னுடைய மனசு பண்ணித்து. நான் பண்ணலே, என்னுடைய பிராணன் பண்ணித்து. இதெல்லாம் கர்த்திருவத்தின் வகைகள். கடைசி எங்க வரான்? ஈஸ்வரே கர்த்திருத்தா புத்தி, அவன் பண்ணி வச்சான் சொல்லணும். சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் ஆஃப் கர்த்திருவம். யாரு பண்றது? நான் பண்ணல. இது 3வது. முதல் என்ன சொன்னார்? இந்திரியங்கள் இருந்தார். அவர் என்ன சொன்னார்? பிராணங்கள் அப்படி இருந்தார். இந்திரியங்கள் எத்தனை இருக்கு? 11. பஞ்சேந்திரியங்கள் அதனுடைய செயலான காரியங்கள். அப்புறம் பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், அப்புறம் மனசு 11வது இந்திரியம். அதை பண்ணித்துன்னு சொல்லுங்கோ அப்படி இருந்தார் முதல். இல்ல, பிராணன் படித்துன்னு சொல்லுங்க. பிராணோ யான சமான உதான சமானஹா. சாப்பிட வலிச்சே அபரிசேதம் பண்ணி சொல்றோம். பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, யானாய ஸ்வாஹா, பிரம்மடே மகான்னு சொல்லி முடிக்கிறோம். இந்த மாதிரி அது பண்ணிட்டு 3வது என்ன சொல்றாரு? சரீரம் கத்துத்தி, சரீரம் பண்ணிட்டுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் இதுல வர 5ஆம் அத்தியாயத்தில் வருது. இதெல்லாம் கர்த்திருவானுசந்தானம். ஒவ்வொரு படிக்கட்டா ஏற்றிண்டு போறார் பிரமாண விட்டம். ஆகினாலே 13வது ஸ்லோகத்துக்குள்ளே சரீரத்தில் கர்த்திருவத்தை சந்திக்கை அகர்த்திருவானுசந்தானத்தில் மற்றொரு வகை. நான் பண்ணல, என்னுடைய சரீரம் பண்ணித்து. நான் பண்ணலேன்னு அகர்த்திருவம். சரீரம் பண்ணித்துன்னு சரீரம் கர்த்திருவம். 14, 15. நெக்ஸ்ட் 2 ஸ்லோகத்தாலே ஆத்மாவுக்கு கர்த்திருவமின்மை. இது யாருக்கான சொல்லி வைப்போம்? ஆத்மாவுக்கு மாத்திரம் கர்த்திருவம் இல்லை. பிரகிருதி வாசனையின் கர்த்திருவம். இந்த பிரகிருதி வாசனை ஏது? சத்வம், ரஜஸ், தமஸ். இது 3 குணங்கள் பிரகிருதியுடைய லட்சணம். வாசனா என்று சொல்றோம். அதெல்லாம் அது தூண்டி பண்ணினேன். அது 14, 15க்குள்ள அகர்த்திருவானுசந்தானி. இது மற்றொரு வகை. 4வது. சரி, 16வது ஒரே ஸ்லோகம், ஒரே பாயிண்ட். அகர்த்திருவானுசந்தானத்தை உள்ளடக்கிய ஆத்ம விஷய ஞானத்தின் பெருமை. நான் பண்ணலே என்கிறபடியானா அது அகர்த்திருவம் என்று சொல்றோம். ஞானத்தில் பெருமை.
பெருமாள் பண்ணி வச்சுட்டு இருக்கான், இதை சரீரம் பண்ணி வைக்கிறது, இல்லை ஞானம் பண்ணி வைக்கிறது, இல்லை பஞ்சேந்திரியங்கள் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஆத்மா மாத்திரம் பண்ணல. அது அகர்த்திருத்தானுசந்தானத்தினுடைய பெருமை. இந்த ஞானம் இருக்கணும். இது சுவாமி குழந்தை கொண்டு போய் கிளாஸுக்கு விட்டுட்டு வர அதற்காரியம் யார் பண்ணி வச்சா? எம்பெருமான் பண்ணி வச்சான்னு சொல்றது டாப் மோஸ்ட் திங்கிங். அது சொல்லிட்டு வராக்கிற அங்க கடைசி அகர்த்திருத்தானுசந்தானத்தை உள்ளடக்கிய ஆத்ம விஷய ஞானத்திலே பெருமை. 17வது ஸ்லோகம் ஆத்மானுபவம் ஆகிற மாடத்திற்கு ஏறும் படிகட்டாயிருக்கும் அறிவின் படிகள் என் வரிசை. ஃபர்ஸ்ட் இந்த அகர்த்திருத்தம் வந்துடுது. அப்படின்னு அகர்த்திருத்தம் என்னன்னா செயல் ஆத்மாவதில்லை, குணத்தினது. இந்த ஞானம் வந்த பிறகு ஆத்ம சாட்சா்காரத்துக்கு படிகட்டை ஏறலாம். படிகட்டு சொல்றாரு. ஆத்மானுபவமாகிற மாடத்திற்கு ஏறும் படிகட்டாயிருக்கும் அறிவின் படிகளின் வரிசை. ஒருபடியா விமோகம் அப்படின்னு பரமபத சோபானம் ஒன்று வேதாந்த தேசம் எழுதியிருக்கார். அதில் படிக்கட்டு சொல்லியிருக்கார் ஆத்ம ஞானத்துக்கு. அந்த மாதிரி அந்த படிக்கட்டை 17வது ஸ்லோகத்தில் சொல்றார். நெக்ஸ்ட் 2 ஸ்லோகத்தால 18, 19 ஆத்மாக்கள் அனைவரும் ஞானேகாகாரத்தால் சமமாயினும் என்னும் அறிவு ஆத்ம சாட்சா்காரத்தை மறுமையில் விளைப்பது. இம்மை பொழிச்சிருக்கிறப்போ மறுமை மரணானந்தரம், மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும்னு சொல்றாலும் இல்லையா, அந்த மாதிரி எல்லா ஆத்மாக்களும் அனைவரும் ஒரே மாதிரி இருக்கிறவா. இது என்ன பேர்? இதுக்கு சமதரிசித்துவம் பேரு. ஒரு எறும்புல ஆத்மா இருக்கு, ஒரு பூஜையில ஆத்மா இருக்கு, கல்லிலையும் ஆத்மா இருக்கு. அது என்ன சுவாமி சொல்லுகிறேன்னா, பருகு நீரும் உடக்கும் கூறியும் பாவம் செய்ததான்களோ பாசனம். திருக்கோஷ்டி ஒரு பாசனத்துக்குள்ளே எல்லாத்திலையும் ஆத்மா. இப்ப அகல்லியே கல்லுல இருந்தா எல்லாருக்கும் ராமர் கால் பட்டது ஏந்துட்டார். அகல்யா சாப்ப விமோசனமாயிடும். இப்ப கல்லில் ஆத்மா இருந்தா இல்லையா? இருந்தது. எப்படி இருந்தது? சூக்ஷ்மமா இருந்தது தவிர ஸ்தூலமா இருக்கல. ஸ்தூலம்னா கண்ணுக்கு காண்றது, சூக்ஷ்மம்னு கண்ணுக்கு காணணும். ஸ்தூல சிகிச்சை விசிஷ்டமான ஆத்மா பிரகிருத்தியில சூக்ஷ்ம சிரிஜத் விசிஷ்டமான ஆத்மா பிரகிருத்தியில, ஸ்தூல சிரிஜ் விசிஷ்டமான ஆத்மா பத்தாத்மாக்களுக்கு. ஆகையினாலே ஆத்மா எங்கும் இருக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நான். ஒரு எறும்பில் இருக்கிற ஆத்மாவும் ஒரு பிரம்மாவில் இருக்கிற ஆத்மாவும், அதுக்கு பிபீலிக் ஆபிரம்ம பிபீலிகாபரிகண்டம் சம்ஸ்கிருதத்திலே சொல்றான். ஒரு பெரிய பிரம்மா தான் எல்லாருக்குன்னு அதிகமான சத்தியலோகத்துல மேல் உட்காண்டிருக்கான். 14வது லோகத்துக்குள்ள. கீழே 7 லோகம், மத்தியத்திலே பூலோகம், மேலே பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம். சத்தியலோகத்துக்குள்ளே இருக்கிறவன் யாரு? பிரம்மா. அவன் தபஸ் பண்ணி 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 எனக்கு இன்னொரு தனன் பிரம்மா பட்டம் கொடுன்னு கேட்கறதை தவிர மோட்சம் கொடுன்னு கேட்கறது. கேட்டா நம்ம மாதிரி அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆகையினாலே இப்ப அறிய வேண்டும் விஷயம் என்ன? பிபீலிகா பரியந்தம். பிபீலிகான ஒரு எறும்பு. பிரம்மாவில இருந்து எல்லா ஆத்மாக்களும் ஒரே அணு ஞானம் ஆனந்தமே வடிவு மாதிரி இருக்கும். எப்போ பிரகிருதி சம்பந்தம் அத்த பிறகு, பிரகிருதி சம்பந்தம் தேக
விடுதியான பிறகு இந்த தேகம் சரீரம் இருக்கே போன பிறகுன்னு வச்சுங்களேன். ஸோ சரீரம் போன பிறகு எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கு. அதே சொல்லுவான் சுனிச்சைவ ஸ்வபா கேச்சா பண்டிதா சபதர்ஷனஹா அப்படின்றான். கோ அதன்ட்டு கோஷு பிரம்மா ஸ்வினி ஸ்வபாக்கன் பண்டிதாக சமதர்ஷினஹா எல்லாம் சமதர்ஷித்து எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி இருக்கு. எப்போ சம்பந்தம் அத்த பிறகு, தேக சம்பந்தம் அத்த பிறகு அந்த விஷயத்தை ரெண்டு ஸ்லோகத்தில் ஆத்மாக்கள் அனைவரும் ஞானைகாக்காரத்தால் சமானம் என்ற அறிவு ஆத்ம சாட்சா்காரத்தை மறுமையில் விளைவிப்பது. இம்மையிலே இல்லை. மறுமை மரணமானால் இம்மையிலும் மேலான துக்க நிவர்த்தியை அளிப்பது. ஆத்ம ஞானம் துக்கத்தை நிவர்த்திக்கும். மேல் 5 ஸ்லோகத்தாலே 21-25 சமதர்ஷ நிலை ஏற்பட உதவும் 6 அனுஷ்டான முறைகள். 6 ஸ்லோகம் இருக்கு. 20, 21, 22, 23, 24, 25 இந்த 5 ஸ்லோகமும் 6 அனுஷ்டான முறைகள். நமக்கு எல்லாம் ஒன்னேன்னு தெரிஞ்சுக்கணும். சுவாமியின் இருக்கிற ஆத்மா, உங்கள இருக்கிற ஆத்மா, என்ன இருக்கிற ஆத்மா எல்லாம் ஒண்ணு. ஒன்னு என்ன எப்படி இருக்கான்? ஞானானந்தமயம் தேவம் திருவரஸ்படிகாகரம் ஆதாரம் சர்வ விஜானாம் சர்வாத்மானம் உபாஸ்மகே. அந்த மாதிரி எல்லா ஆத்மாவும் ஒன்னேந்திரத்துக்கு 6 படிகள் சொல்றார். அந்த 6 அனுஷ்டான முறைகள் 21-25 ஸ்லோகத்துல இருக்கு. அப்புறம் 26வது ஸ்லோகம் சமதர்ஷன நிலை கை வந்தால் ஆத்மானுபவம் விரைவில் ஏற்படும். எல்லாரும் ஒன்னே, எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஞானம் உண்டோ, ஆனந்தம் உண்டோ. இந்த நிலை உண்டதுன்னு ஆத்ம சாட்சா்காரம் சுலபம். நான் வேறே நீ வேறே என்று சுரு பண்ணிட்டா ஒரு ஆத்ம சாட்சா்காரமே இல்லை. அவரும் கண்ணுடைய வாக்குது. அது 26, 27, 28க்குள்ளே கர்மயோகத்தின் உபதேசம். இது என்ன பண்ணலாம்? கர்மயோகமே பெஸ்ட். ஏன்னா சீக்கிரகாரி விளம்பிக்கால் பலன் கிடைக்கும், செயற்கு எளிதாவது. ஆகையினாலே ஞான நிஷ்டனும் கர்மயோகத்தை கைப்பிடித்தா இன்னும் நல்லது. எப்படி என்று கடைசி ஸ்லோகத்தாலே கர்மயோகம் மற்றொரு காரணத்தாலும் செயற்கிலேதாக இருப்பது. இன்னும் ஒரு காரணத்தாலே கர்மயோகம் எல்லாத்துக்கென்னும் சுலபமானது தெரிவிக்கிறார். கடைசி ஸ்லோகத்திலையும் கர்மயோகத்தை சிரேஷ்டத்தை சொல்லி முடிக்கிறார். இது இத்தனையா அறிய வேண்டும் விஷயம் இந்த அத்தியாயத்தில். இப்ப அத்தியாயம் சங்கிரகார்த்தத்தை பார்க்கலாம். சங்கிரகார்த்தம் என்ன சொல்றது அப்படின்னா, 5வது அத்தியாயத்துக்கு சுருக்கம் என்ன சொல்றது? கர்மயோகம் அனுஷ்டிப்பதற்கு எளியது என்பதும், ஈஸியஸ்ட் வே டு ரியலைஸ் தி செல்ஃப் அண்ட் காட் அப்படின்னு என்ன? ஆத்ம தரிசனத்துக்கும் பகவத் தரிசனத்துக்கும் உபயோகப்படும் சுலபமான உபாயம் கர்மயோகம். சாங்கிய யோகம் என்றால் என்ன? ஆத்ம ஞான யோகம். ஆத்ம சிந்தனை பண்ணாலே சாங்கியம். ஞான யோகத்தை காட்டிலும் விரைவில் ஆத்ம சாட்சா்காரம் பயனை அளிப்பது என்பது 2வது விஷயம். எளியது என சுலபமானது ஒன்று. 2வது பயனளிப்பது, சீக்கிரமாக பயனளிப்பது கர்மயோகம்.
அந்த கர்மயோகத்தை அனுஷ்டிப்பவனுக்கு வேண்டிய அகர்த்திருத்வானுசந்தான பிரகாரத்தையும் நான் பண்ணலே எம்பெருமான் பண்ணி வைத்தான். நான் பண்ணலே என்னுடைய குணங்கள் பண்ணி வைத்தது. நான் பண்ணலே என்னுடைய மனசு பண்ணி வைத்தது. நான் பண்ணலே பஞ்சேந்திரியங்கள் பண்ணி வைத்தது. நான் பண்ணலே பஞ்ச பிராணங்கள் பண்ணி வைத்தது. இப்படி ஒரு நிலையா தெரிஞ்சுட்டு போக வேண்டியது. அப்படி என்ன எல்லாம் நானே பண்றது. பட் நான் பண்ணலே என்று மனப்பான் வேணாம் அப்படிங்கிற அது படிப்படியா தெரிஞ்சுட்டு போகுங்கோ. கடைசியில் ஈஸ்வரே கெட்டு தாபதி அவன் தான் பண்ணி வைத்தான். இது சுலபமா எல்லாருக்கும் வராது. நான் பண்ணல காரியம் நானே பண்றேன். நான் பண்ணல ஓட முடியும். பார்த்தாலே இந்த பண்ற காரியம் எல்லாம் நாங்களே பண்றோம். பண்ணலேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படின்னா இப்படி படிப்படியா தெரிஞ்சுக்கோங்கோ. அதுக்கு 6 பிரகாரங்கள். எல்லாரையும் சமனாக பாருங்கோ. சம்பார்க்கிறதுக்கு 6 விதமான படிக்கட்டிருக்கு. சொல்றேன் கேளுங்கோ. உனதான் சொல்லிட்டு வர. 3வது ஆத்மாக்களை சமமாக காண்கை குறிப்பான கர்மயோகியின் நிலையும் சமதரிசித்வம் பண்டிதா சமதரிசினஹா என்றான். இது சுனிச்சைவா நாயிலையும் கபாகேச்சா நாய் இறைச்சி சாப்பிடுவன் இடத்திலையும் ஒரே ஆத்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆத்மா ஒரே மாதிரி இருக்கு. எப்போ எந்த காலத்திலே குணத்தன்னம் பிரிந்தது, குணத்தன் பிரிவது சாவான பிறகு அனுமானா ஆகையினாலே ஆத்மாக்களை சமமாக காண்கை குறிப்பான கர்மயோகியின் நிலையும் இவ்வைந்தாம் அத்தியாயத்தில் கூறப்படுகிறது. அகர்த்திருத்வானுசந்தானம் 3-4 பேருக்கு சொன்னறிங்க. சந்நியாசா கர்மணாம் என்னும் இவ்வத்தியாயத்தின் தொடக்கத்தில் கர்ம சந்நியாசம் ஆகிற ஞான யோகத்தை பற்றி பிரஸ்தாவிக்க நான் ஆகையாலும் கர்மங்களை செய்பவன் நான் அல்லன் என்னும் அகர்த்திருத்வானுசந்தானத்தையும் கர்மசந்நியாசம் என்று கூறலாம் ஆகியாலும் அதுவே இவ்வத்தியாயத்தில் முக்கியமாக சொல்லப்படுகிறதாகியாலும் இவ்வத்தியாயம் கர்மசந்நியாச யோகம் என்று சொல்லப்படுகிறது என்று கொள்ளலாம். அகர்மா என்றால் என்ன? சந்நியாச யோகம். கர்மா என்றால் என்ன? வரம் யோகம் என்றால் என்ன? கர்மயோகம். கர்மசந்நியாசம் என்றால் என்ன? கர்மத்தை விட்டு ஞானத்தை பெற்றது. ஆகையினால கர்மசந்நியாச யோகம் இந்த அத்தியாயத்துக்கு திருநாமமாயிற்று. அப்படி அடுத்தது 3ஆம் அத்தியாயங்களோடு சங்கத்தி தொடர்பு எப்படி கரெக்ஷன் பண்றேன்? 3, 4 அத்தியாயங்கள் 2 இருக்கு. 3வது அத்தியாயம் கர்மயோகம், 4வது அத்தியாயம் ஞான யோகம். இது சந்நியாச யோகம் இல்ல கர்ம சந்நியாச யோகம் என்று சொல்லலாம். 3வது 4வது அத்தியாயங்களில் சொல்லப்பட்ட அர்த்தங்களை விளக்குவதற்கு ஆகவே அவனோடு தொடர்புடையது இவ்வைந்தாம் அத்தியாயம். அவத்தோடு தொடர்புடையது 3-4 தொடர்பு இருக்கு. 4ஆம் அத்தியாயத்தில் ஞானாகாரமாகவே இருக்கும் கர்மயோகத்தின் வகைகளும் கர்மயோகம் ஞானாகாரமாயிருக்கும். அப்படின்னு என்ன? எந்த காரியம் பண்ணானா அதுல என்ன இருக்கு? மனசு ஊத்துன்னு வச்சுதான் பண்ணணும். அப்பதான் கர்மா சரியா முடியுது. அதுல ஞானாகாரம் இருக்கு. கர்மயோகத்தில் அடங்கியுள்ள ஞானாம்சத்தின் சிறப்பு கூறப்பட்டது. என்ன ஞானாம்சம்? நான் பண்ணல, எம்பெருமான் பண்ணி வைத்தான். லாஸ்ட் அதை சொல்றது. எம்பெருமான் பண்ணி வைத்தான். ஈஸ்வரிய கர்த்தர்த்தா புத்தி. அதுக்கு முதல்ல சரீரம் பண்ணிட்டு, ஞானம் பண்ணிட்டு, இந்திரியங்கள் பண்ணிட்டு, பிராணன் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு போங்க. ஆத்ம ஞானத்தை உள்ளடக்கிய இருக்கையாலும் நழுவ இடமில்லாததாயிருக்கையாலும் கர்மயோகம் செய்கைக்கு எளிதாயிருக்கையாலும் ஞான யோகத்தை இடையிடாமலே பலன்
அளிப்பதாயிருக்கையாலும் ஞான யோகம் கொண்டே பலமரத்தை எடுக்க வேண்டாம். கர்மயோகத்திலேயே இந்த மாதிரி 3 தியாகத்துடன் கர்த்தத்வ தியாகம், பலத்தியாகம், 3வது மமதா தியாகம், இது 3த்தையும் ஞான யோகத்தை காட்டிலும் சிறப்புத்தது என்று கூறப்பட்டது. 3 தியாகத்தோடு பண்ணா ஞான யோகத்துக்கென்னும் சிறப்புற்றது கர்மயோகம். இவ்வைந்தாம் அத்தியாயத்தில் கர்மயோகமானது ஆத்மாவை அடைவிக்கும் சாதனமாம் போது ஞான யோகத்தை காட்டிலும் விரைவிலேயே பலனை அளிக்கிறது என்றும், கர்மயோகத்தில் அடங்கிய அகர்த்திருத்தானுசந்தானத்தின் தன்மையும் விளக்கப் போகிறது. இக்கர்மயோகத்தால் பெறப்படும் ஆத்ம சாட்சா்காரம் நன்கு விவரிக்கப்படுகிறது. ஆத்ம சாட்சா்காரத்துக்கு என்ன வேண்டும்? ஐதர் கர்மயோகம், ஆர் ஞான யோகம், ஆறு சாங்கிய யோகம், அதுவும் கர்மயோகம் தான், ஞான யோகம்தான். அப்படின்னு கர்மயோகம் சீக்கிரமாக பலனளிக்கும் என்கிற விஷயத்தை இந்த 5ஆம் அத்தியாயத்தில் சொல்லுகிறார். கீதார்த்த சங்கிரகத்தில் கர்மயோகம் செயற்கு எளிதாயிருப்பது, விரைவில் பலனளிப்பது என்று 2 அம்சங்கள் இவ்வத்தியாயத்தில் கூறப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பண்றதுக்கு சுலபம், பலன் சீக்கிரம் அளிக்கும். இவ்வத்தியாயத்தின் 3ஆம் ஸ்லோகத்தில் சுகம் பந்தாத் பிரமுச்சதே என்ற கர்மயோகத்தின் செயற்கு எளிமையையும், 5ஆம் ஸ்லோகத்தில் யோகயுக்தோ முனிர் பிரம்மா நிச்சிலேன அதிகச்சதி என்ற கர்மயோகத்தின் விரைவில் பலனளிக்கும் தன்மையும் சொல்லப்படுவதை காண்கிறோம். அப்படி இருக்கும் போதோ இவ்வத்தியாயத்தின் பாஷ்ய அவதாரிகையில் கர்மயோகத்தின் செயற்கு எளிமையை சொல்லாமல் விரைவில் பலனளிக்கும் தன்மையை மாத்திரம் சொல்லுவான் என்னென்னில், 3ஆம் அத்தியாயத்தின் தொடக்கத்திலேயே கர்மயோகம் செயற்கு எளிதாயிருப்பது என்று விளக்கமாக சொல்லப்பட்டு விட்டபடியால் இவ்வத்தியாயத்தில் அதை சொல்லியது அனுவாத மாத்திரமேயாகும் என்று இங்கு புதிதாக சொல்லப்படும் சைக்கியத்தை, சைக்கிரம்னு சீக்கிரமாக பலனளிக்கும் தன்மை, விரைவில் பலனளிக்கும் தன்மை மாத்திரம் இவ்வத்தியாயத்தில் அத்தியாயார்த்தமாக சொல்வதில் குறையில்லை. அகர்த்திருத்தானுசந்தானமும் நான் பண்ணலே என்றபடியான அனுசந்தானமும் ஆத்ம சாட்சா்காரமும் முன்னத்தியாயங்களிலேயே சொல்லப்பட்டவையாகாலும் அவை இங்கு விளக்கமாக கூறப்படுகின்றனவாகியாலே அவற்றை இவ்வத்தியாய அர்த்தமாக இடத்திலும் குறையில்லை. கர்மயோகம் 3லயும் கர்மயோகம், 4லயும் கர்மயோகம், 5லயும் கர்மயோகம் எல்லாம் இதில் ரொம்ப சுலபமா பண்றது சீக்கிரம் சொல்ற. தத்வித்தி பிரணிபாதேனா பரிப்பிரஷ்னேன சேவிதா என்று தெரியாத அம்சங்களை பெரியோர்களை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உபதேசத்தை ஒட்டி கர்மஜான யோகங்களில் தெரியாத அம்சங்களை தெரிந்து கொள்வதற்காக இவ்வத்தியாயத்தின் தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்கிறான் அர்ஜுனன். சென்ற அத்தியாயத்தில் தொடக்கத்தில் கேட்கப்பட்ட கேள்வி போலே தெரியாதவன் போலே கேட்கப்படும் கேள்வியும் பரிப்பிரஷ்னம் சூழ்ந்து நின்று கேட்கை எனப்படும் வகையால் சேர்ந்ததாகும். கிருஷ்ணா அப்படி என்ன? கிருஷிர் பூவாச்சக சப்தோ நச்ச நிர்விருத வாச்சகா விஷ்ணுஸ்தத் பாவயோகாச்ச
கிருஷ்ணை தெபிதீயத்தே, கிருஷ்ண சப்தத்துக்கு நிர்வச்சனம் சென்றார். அது எப்படி அந்த பேர் வந்தது? எப்படி? கிருஷிபதம் கரிசிக்கப்படும், உழப்படும் பூமியை சொல்லுகிறது. நசப்தம் ஆனந்தத்தை குறிக்கும் எழுத்தாலும், பூமிக்கு உலகிலுள்ளார்க்கு உலகினருக்கு ஆனந்தத்தை அளிப்பவனாகியாலே கிருஷ்ணன் எனப்படுகிறான் விஷ்ணு. விஷ்ணு நாராயண கிருஷ்ணோ வைகுண்டோ விஷ்டரஸ்ரவா, அமர ஸ்லோகம் சொல்றது எல்லாம் விஷ்ணுவனுடைய பேர் என்கிறபடியே உலகிற்கே ஆனந்தத்தை அளிப்பவனானா நீ எனக்கு குழப்பத்தை அளிக்காமல் சிறந்ததை சொல்லி ஆனந்தத்தை அளிப்பாய் என்ற கருத்து. கர்மணாம் சந்நியாசம், கர்மயோகத்தை விட்டு செய்ய வேண்டிய ஞான யோகத்தை, கர்மயோகத்தின் பலனாக ஞான யோகம் ஏற்படுவதாகையாலே சாத்தியபாவே மகாபாகோ சாதனை கிம் பிரயோஜனம். விஷ்ணுவனானத்தை ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். தடக்கையனே, அந்த பெரிய கைகளை உடையவனே, சாதிக்க வேண்டியது ஒன்று இல்லாத போது சாதனத்தால் பயனில்லை. நீ வர்ணம் பண்ணாதே, பெருமாளை பார்த்துக்கிறான்னு சொல்றேன், அது சாதிக்கிறது எங்க இருக்கு அப்படின்னா என்கிற ரீதியிலே சாத்தியமான ஞான யோகம் கைவந்தவன் கர்மயோகத்தால் ஆவதொன்றில்லாமையாலே கர்மயோகத்தை கைவிட்டு அபியசிக்க வேண்டியதொன்று என்னும் பொருளை உடைய கர்மசந்நியாச பதத்தாலே ஞான யோகம் கூறப்படுகிறது. கர்மசந்நியாசம் ஞான யோகம் தெரிஞ்சு வச்சுக்கோங்கோ. கர்மணாம் சந்நியாசம் சம்சசி, 2ஆம் அத்தியாயத்தில் 38 முதல் 52 வருட ஸ்லோகம் வரையில் முமுக்ஷுவாஞ்சிருப்பவன் பலனில் பற்றத்து அகிருத்திருத்தானுசந்தானத்தரன் தனக்குரிய கர்மங்களை அனுஷ்டிப்பதாகிற கர்மயோகத்தை முதலில் செய்ய வேண்டும் என்று கூறி அதற்கு பின் இக்கர்மயோகத்தால் மனம் பண்பட்டு ஞானயோக ஆரம்ப விரோதி பாபம் கிடையப்பெற்று அவனுக்கு ஏற்படும் ஞான யோகத்தாலே ஆத்ம சாட்சா்காரத்தை அடையலாம் என்று விளக்கப்பட்டதை நினைவில் கொண்டு பேசுகிறான். புனகா மறுபடியும் 3ஆம் 4ஆம் அத்தியாயங்களிலே கர்மணாம் யோகஞ்ச சம்சசி, கர்மயோகத்தாலேயே ஆத்ம சாட்சா்காரத்தை அடைந்து விடலாம் என்று கூறுகிறாய். 3வது 4வது அத்தியாயங்களிலே ஞான யோகத்தில் அதிகாரம் உடையவனுக்கும் பல காரணங்களாலே கர்மயோகமே சிறந்தது, ஞான யோகத்தை எதிர்பாராமலே கர்மயோகமே ஆத்ம சாட்சா்காரத்தை உண்டாக்குகின்றது என்று கூறியதை நினைவில் கொண்டு பேசுகிறான். அடுத்தபடி கண்ணன் பதிலுரைக்கும் போது சாங்கிய யோக சப்தங்களாலே ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் பற்றியே பேசுவையாலே கேள்வி கேட்கும் இடமான எங்கும் கர்மசந்நியாச சப்தத்தாலே ஞான யோகமும் யோக சப்தத்தாலே கர்மயோகமும் குறிக்கப்படுவதாக கொள்வதே பொருத்தம். கர்மசந்நியாசம் ஞான யோகம், பொறும் யோகம் கர்மயோகம். இது முதல் தெரிஞ்சு கொள்வோம். கர்மணாம் என்னும் தரம் இடையில் இருந்து கொண்டு காட்டாட்சியின் நியாயத்தாலே முன்னும் பின்னும் உள்ள சந்நியாசம் யோகம் என்னும் வரங்களோடு அன்வயிக்கிறது. 2ஆம் அத்தியாயத்தில் கர்மயோகத்தை கைவிட வேண்டும் என்று வெளிப்படையாக சொல்லாவிடம் ஞானயோக விரோதி பாபம் போவதற்காக கர்மயோகம் அனுஷ்டிக்கத்தக்கது என்று 50வது ஸ்லோகத்தில் கூறியிருக்கிறபடியால் பாபம் கழிந்த பின் கர்மயோகத்தை கைவிட்டு அதன் பலமான ஞான யோகத்தை அபியசிக்க வேண்டும்.
அதுவே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு நேரே சாதனம் என்பது தன்னடையே சித்திக்கும். ஆகா, இரண்டாம் அத்தியாயத்தில் கைவிடத்தக்கதாக உணர்த்தப்பட்ட கர்மயோகத்தை மேல் இரு அத்தியாயங்களில் கை கொள்ளத்தக்கதாக கூறுவதும், இரண்டாம் அத்தியாயத்தில் கர்மயோக சாத்தியமான ஞான யோகத்தாலேயே கிடைப்பதாக கூறப்பட்ட ஆத்ம சாட்சா்காரத்தை மேல் இரு அத்தியாயங்களிலும் ஞான யோகத்தை இடையிடாத கர்மயோகத்தாலேயே அடையப்படுவதாக கூறுவதும் குழப்பத்தை விளைப்பதாயிருக்கிறதே. ஒன்றை காட்டிலும் மற்றொன்றுக்கு பெருமையை சொல்லுவதை பார்த்தால் இரண்டில் ஏறாவதொன்றை அனுஷ்டிக்கலாம் என்றும் முடிவு கட்ட முடியவில்லையே என்று பூர்வார்த்தத்தில் தன் குழப்பத்தை வெளியிட்டு அருளினான் ஆயிற்று. இனி உத்தரார்த்தத்தாலே இவ்விரண்டில் எது எனக்கு சிறந்ததென்று விளக்கி என் குழப்பத்தை தெளிவிப்பாய் என பிரார்த்திக்கிறான். ஏதையோஹோ எதேகம் ஸ்ரேயஹா சுனிச்சிதம் தன்மே ப்ரூஹி. இவ்வண்ணமாக கர்மயோகம் ஞானயோகம் ஆகிய இரண்டுமே ஆத்ம சாட்சா்காரத்துக்கு நேரே சாதனமாயில் இவ்விரண்டிலும் எளிமையாலும் விரைவிலும் பலனளிக்கும் தன்மையாலும் இது ஆத்ம சாட்சா்கார சாதனமாயிருப்பதில் சிறந்தென்று உன்னால் முடிவு கட்டப்பட்டிருக்கிறதோ அதை எனக்கு கூறுவாய். கர்மசந்நியாசம் சப்தம் யோக சப்தமும் புல்லிங்கமாயிருக்க ஏதையோஹோ ஏகம் என்று நபும்சக பிரயோகம் செய்வது சாமானிய நபும்சகமாகவுமாம். அன்றுக்கே ஏகம் ஸ்ரேயா என்று ஸ்ரேய சப்தத்துக்கு விசேஷனம் ஆகையாலே நபும்சக பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் கொள்ளலாம். சரி, அடுத்தது சந்நியாச கர்மண யோகச்ச நிஷ்டேயசகராவோ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. ஞானயோகமும் கர்மயோகமும் ஆகிய இரண்டுமே ஆத்ம சாட்சா்காரமாகிற சிறந்த பலனை நேரே அளிப்பவையே. அவ்விரண்டிலும் ஞான யோகத்தை காட்டிலும் கர்மயோகமே சில காரணங்களால் சிறப்புறுகிறது. ஜேயஸ்ய நித்திய சந்நியாசி யோனத்வேஷ்டி நகாங்க்ஷதி நிர்த்வந்தோ ஹி மகாபாகோ சுகம் பந்தா பிரமுச்சியதே. கடற்கையவனே, கர்மயோகம் செய்யும் எவனொருவன் சப்தாதி விஷயங்களை விரும்பாமல் இருக்கிறானோ, அவ்விஷயங்களை தடை செய்யாரிடம் வெறுப்பத்திருக்கிறானோ, அதனாலேயே சுகதுக்கங்கள் முதலிய இரட்டைகளை பொறுத்து கொள்கிறவனாக ஆகிறானோ, அவன் எப்போதும் ஞானனிஷ்டனே ஆவான். அவனே என்றோ சம்சார கட்டினின்றும் எளிதில் நன்கு விடப்படுகிறான். ஆகையினாலே லாபாலாபோ ஜெயா ஜெயோ அப்படின்னு துவந்தத்தில் எவன் வென்றிருக்கானோ அவனும் தாம் சுலபமாக மோட்சமடையலாம். சாங்கியயோகோ புசக்பாலாக பிரபஞ்சன பண்டிதாக ஏகமுப்பி ஆஸ்திர சமயக்கு உபயோர் விந்தத்தே பலம். என்ன அப்படின்னா, ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் அறிவு முதிர்ச்சி இல்லாதவர்கள் வேறுபட்டவை என்று உரைப்பார்கள். அப்பல விஷயத்தில் ஒன்றுபட்டவையே என்பதை நன்கு அறிகின்ற பண்டிதர்கள் அவை வேறுபட்டனவே
என கூற மாட்டார்கள். ஆங்கு அவ்விரண்டு யோகங்களை என்றும் ஒரு யோகத்திலேயே நிறைந்தாலும் அவ்விரண்டினாலும் கிடைக்கும் எல்லா பயனும் ஒரு சேர பெறுவான். அப்படின்னு என்ன? சாங்கிய யோகம் என்ன பலன் அளிக்கிறதோ கர்மயோகம் அதே பலன் அளிக்கிறது. ரெண்டுத்துல ஒண்ணு பண்ண போறோம், ரெண்டும் ஒரே பலத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் தான் பண்டிதன் சொல்லி வைக்கிறான். ஆரம்பம் லக்ஷ்மி வல்லவரையும் தாம் வந்தே குருவரம்பராம்.